இனிமே கண்ணை மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. வறுக்க பொரிக்க ஏன் எல்லா சமையலுக்கும் மந்த்ரா தான். மந்த்ரா கடலை எண்ணெய், அபார ருசி, ஆரோக்கியமான உடல் நலம். அரசியல் வியூக வகுப்பாளர் ஆஸ்பெயர் கே சுவாமிநாதன் எழுதிய இன்சைட் தி வார் ரூம் என்ற நூலை எழுதியுள்ளார். இந்த புத்தகத்தை தாமரை பிரதர்ஸ் மீடியா பதிப்பகம் வெளியிட்டுள்ளது. இந்த புத்தகத்தின் வெளியீட்டு விழா சென்னையில் நடைபெற்றது. தினமலர் நாளிதழ் இணை ஆசிரியர் மற்றும் தாமரை பிரதர்ஸ் மீடியா பதிப்பக இயக்குனர் கிருஷ்ணமூர்த்தி வரவேற்றார். சுவாமிநாதன் அவர்கள் மிகவும் எளிமையான முறையில் ஒரு மிகவும் கடினமான விஷயத்தை அணுகுவதற்கான ஒரு நூலை எழுதியிருக்கிறார். இதில் சின்ன 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 பகுதிகளாக ஒவ்வொரு பிரச்சனையும் பிரிக்கப்பட்டு மிகவும் சுலபமாக அணுகும் வகையில் செய்திருக்கிறார். ஒவ்வொரு அரசியல் நிகழ்வையும் எடுத்து பார்த்து அரசு அதற்கு அதை எப்படி கையாண்டிருக்கிறது என்பதை அதில் ஏதேனும் ஒரு அத்தியாயத்தில் பார்த்து விடலாம். அவ்வளவு தூரம் ஆழமான நூலும் கூட. சரியான நேரத்தில், தேர்தல் நடக்க உள்ள இந்த நேரத்தில் ஒரு அருமையான நூலை நமக்கு தந்திருக்கிறார். இதற்கு அவருக்கு பதிப்பாளர் என்ற முறையில் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். வணக்கம். இன்சைட் தி வார் ரூம் புத்தகத்தை தமிழக தகவல் தொழில்நுட்ப அமைச்சர் பழனிவேல் தியாகராஜன் வெளியிட்டார். MP கார்த்தி சிதம்பரம் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டார். அரசியல் திட்டமிடல் மற்றும் தலைமை பண்புகளை பற்றிய பல்வேறு நுணுக்கமான அம்சங்களை இன்சைட் தி வார் ரூம் புத்தகம் சொல்கிறது. இதில் 51 நிஜ உலக சம்பவங்கள் பற்றி சொல்லப்பட்டுள்ளன. அரசியல் முடிவெடுக்கும் போது ஏற்படும் சிக்கலான சூழ்நிலைகள், அதன் பின்விளைவுகள் பற்றியும் பேசுகிறது. கார்த்தி சிதம்பரம் MP பேசும்போது, என்னதான் டெக்னாலஜி வசதி இருந்தாலும் அரசியலில் உணர்வு சார்ந்த டச் இல்லாமல் போய்விடக்கூடாது என்றார். நம்ம எப்படி ஒரு மைண்ட் செட்டான ஒரு ஓட்டரை நம்ம திருப்பி நம்ம பக்கம் திரும்பி பார்க்க வைக்கிறதுன்றது ரொம்ப சிரமம். இன்னைக்கு ஒரு தீவிரமா ஒருத்தர் பிஜேபி அஜெண்டால இருந்தாருன்னா காங்கிரஸ்ல என்ன சொன்னாலும் அவருக்கு தப்பா தான் தெரியும். காங்கிரஸ்ல ஒரு தீவிரமா இருக்கவருக்கு கேட்டீங்கன்னா பிஜேபியில என்ன சொன்னாலும் தப்பா தான் தெரியும். அப்புறம் நம்மளுடைய லீடர்ஸ்க்கு வேற நமக்கு காட் லைக் ஸ்டேட்டஸ் வர கொடுத்தோம். எந்த தலைவரை பத்தியும் அந்த கட்சியில இருக்கவங்களோ அந்த இயக்கத்தில் இருக்கவங்களோ எது தப்பு சொன்னாங்க ஏத்துக்க மாட்டாங்க. அதனால எல்லாமே ஒரு செட் சைலோஸ்குள்ள நம்ம ஆப்ரேட் பண்ணிட்டு இருக்கோம். ஒரு எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் ஐடியாஸ் கிடையாது. ஒன்லி ரீஎன்ஃபோர்ஸ்மெண்ட் ஆஃப் எக்ஸிஸ்டிங் பிலீஃப்ஸ் தான் இருக்க தவிர ஒரு மனசை மாற்றத்துக்கோ மனசை அவங்க திருப்புறதுக்கு ஒரு காம்படிட்டிவா ஒரு கோஜென்ட் ஆர்குமெண்ட் கொடுக்கறதுக்கோ இங்க ஸ்பேஸே கிடையாது. அந்த அன்டிசைடடா இருக்காங்கல்ல, ஒரு வெரி ஃபியூ பீப்புள், அவர்களுக்காக தான் நம்ம எல்லாமே போட்டி போடுறோம். இந்த செட் மைண்ட் செட்ல இருக்கவங்களுக்கு யாரும் போட்டி போடுறது. அந்த அன்டிசைடடா இருக்கவங்கள நம்ம ஸ்வே பண்ணணும்னா இன்னைக்கு இருக்கிற எல்லா யுக்திகளையும் நம்ம கையாள வேண்டும். இந்த புக்ல அவர் எலெக்ஷனை மட்டும் பற்றி பேசல, அவர் ஒரு மேனேஜ்மெண்ட்டுக்காகவும் விஷயங்களையும் நிறைய பேசியிருக்காரு. இது it will not only be applicable to a political party, it will be applicable to any management student who wants to communicate, who wants to influence, who wants to change minds, who wants to make a point, and it's governance, perception எல்லாத்த பத்தியும் பேசியிருக்காரு. அதனால இது ஒரு எசென்ஷியல் ரீடிங்கா தான் நான் நினைக்கிறேன். பொலிட்டிக்கல் இன்ட்ரெஸ்ட் இல்லாதவர்களும், ஒரு மார்க்கெட்டிங்ல இருக்கவங்க, மேனேஜ்மெண்ட்ல இருக்கவங்க, இன்னைக்கு ஒரு MBA ஸ்டூடெண்டா இருந்தாலும் சரி, ஒரு சைக்காலஜி ஸ்டூடெண்டா இருந்தாலும் சரி, இது எல்லாருக்குமே ஒரு எசென்ஷியல் ரீடிங்கா இருக்கும். என்னதான் நமக்கு மேனேஜ்மெண்ட் டூல்ஸ் சொன்னாலும், என்னதான் நியூ டெக்னாலஜி சொன்னாலும், என்னதான் நம்ம மற்ற ஸ்ட்ராட்டஜி பண்ணாலும் அந்த ஹியூமன் டச் போயிடக்கூடாது. என்னதான் எல்லாமே அவுட் சோர்ஸ் பண்ணி எல்லாமே டெக்னாலஜி ஓரியண்டா பண்ணி அந்த ஹியூமன் டச் இல்லாம ஒரு பாலிடிக்ஸ் இருக்க முடியாது. எண்ட் ஆஃப் த டே மார்க்கெட்டிங் கூட இட் ஹேஸ் டு டச் அன் இமோஷன் அட் சம் பாயிண்ட் ஆஃப் டைம். பாலிடிக்ஸ் ஆல்சோ டச்சஸ் அன் இமோஷன். அந்த இமோஷன்லெஸ் மார்க்கெட்டிங்கோ இமோஷன்லெஸ் அப்ரோச்சோ இருக்கக்கூடாது. அதனால நீங்க இதை ரிவிஷன் ஏதாவது எழுதினீங்கன்னா, இன்னொரு சாப்டர் ஏதாவது எழுதினீங்கன்னா எம்பத்தட்டிக் லிஸ்னிங்கையும் நீங்க இன்க்ளூட் பண்ணணும்னு கேட்டுக்கிறேன். அமைச்சர் பழனிவேல் தியாகராஜன் பேசும்போது, தேர்தல் சமயமான இந்த நேரத்தில் அரசியல்வாதிகள் தெரிந்து கொள்ள வேண்டிய பல விஷயங்கள் புத்தகத்தில் இருப்பதாக கூறினார். Many different roles. I've always found him to be a thoughtful person, enlightened by not just his education and intellect, but the experience of many years doing interesting things for senior leaders across parties. In this book, I think he has tried to distill the wisdom of his experiences, and what I find most remarkable about it is the range of scenarios that he covers and the clarity with which he
makes choices. I must confess, depending on the data, I might hesitate about what choice I'd make. Things can be much more nuanced. But maybe because his experience is greater than mine, he has the clarity to say this is the right choice every single time in every single scenario. It may or may not be, but it's certainly a starting point for learning. And for those who have not contemplated such scenarios before, it is a rapid kind of learning curve for those who are entering politics or working in related aspects of the campaign, especially as the elections come up. இன்சைட் தி வாரும் புத்தக ஆசிரியர் ஆஸ்பயர் கே சுவாமிநாதன் பேசும்போது அரசியலில் முடிவுகள் எடுப்பதன் முக்கியத்துவம் பற்றி பேசினார். They are trying to arm twist you for more seats ன்னு எழுதினேன். இது நான் எழுதினது ஆல்மோஸ்ட் ஒரு 12-13 மாதத்துக்கு முன்னாடி, சரிங்களா? அங்கேருந்து ஆரம்பித்து இந்த மாதிரி சுச்சுவேஷனில் நீங்கள் ஒரு ஸ்ட்ராட்டஜிஸ்டாக இருந்தால் உங்களுடைய தலைவருக்கு என்ன அட்வைஸ் பண்ணுவீங்க? ABCD ஆப்ஷன். As you put it very rightly, there is no right option. On that situation, ஒரு சில பேர் பாலிடிக்ஸில் டிசிஷனே எடுக்காமல் இருப்பாங்க. ஒரு சில பேர் ஒரு டிசிஷனை எடுத்துட்டு தப்போ ரைட்டோ they will go with that. Politics is all about decision making அப்படிங்கிறது தான் has been my biggest key takeaway. So that being the case, இந்த புத்தகத்துடைய எசன்ஸ் என்னன்னா, நான் பார்க்கக்கூடிய நிகழ்வுகள் இன்னைக்கு உதாரணத்துக்கு இவர் திடீர்னு ஒரு நியூஸ் வரும், இவரும் அவரும் சேர்ந்துடுறாங்க, 60 சீட்டு கேட்டிருக்காங்க ஆனால் 40 சீட்டு தான் தர்றாங்க, எதிர்கட்சி தலைவராக இருக்கீங்களா இல்லை டெபுட்டி சிஎம்மாக இருக்கீங்களா, இந்த மாதிரியான சடனாக ஒரு நியூஸ் எல்லாத்தையும் டைவெர்ட் பண்ணும், எல்லா அட்டென்ஷனையுமே. நம்ம அங்கே ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருக்கும்போது கம்ப்ளீட்டாக வேறு ஏதோ ஒன்று நடந்துட்டு இருக்கும். இவர் இங்கேருந்து ஓஹோ இவங்க அலையன்ஸ் போகிறாங்க, ஆனால் இவர் டெல்லிக்கு ஏதோ ஒரு என்கொயரிக்கு போவார். என்கொயரிக்கு போயிட்டு திருப்பி வந்த உடனே அலையன்ஸ் முடிஞ்சிருச்சுன்னு சொன்ன அதே ஸ்டோரி 3வது நாள் அலையன்ஸே இல்லை, இதெல்லாம் நடக்கவே இல்லை, கம்ப்ளீட் ஸ்டோரி வில் சேஞ்ச். இதெல்லாம் வெளியே நடக்கக்கூடிய நிகழ்வுகள் என்றால் இதன் திரைக்கு பின்னால் பல வியூகங்கள், பல யோசனைகள், பல நிகழ்வுகள் நடந்த அப்புறம்தான் இந்த மாதிரி ஏன் இதை செய்கிறாங்க, இது நிஜமாவே அவங்க சொன்ன நியூஸ் தானா, இல்லை அவங்க அங்கே போய் சேர்ந்துட்டாங்கன்னு சொன்னாலே அவங்கள வீக் பண்ணிடலாம் அப்படின்னு வேற யாராவது சொல்கிற நியூஸா, இது போன்ற பல விஷயங்களை பகுத்தறிந்து ஆராய்ந்து ஒரு சிச்சுவேஷனாக போட்டு ஒரு 51 டிஃப்ரெண்ட் ஸ்டோரிஸாக போட்டு ஒரு படிக்கிற வாசகர்களுக்கும் ஆஸ் ஹி புட் இட் வெரி ரைட், இது பாலிட்டிக்ஸ்ன்றது மட்டும் இல்லை, யாராக இருந்தாலும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கணும், இந்த புக்கை படிக்க இன்னும் படிக்கணும்னு தோணணும் அப்படின்ற அந்த ஒரு இன்டென்ட்டோடு எழுதப்பட்டது.